இந்த புதிய ஆண்டிற்குள் நம்ம எல்லோரையும் ஆண்டவர் சுகத்தோடு வெள்ளத்தோடு ஜீவனோடு கொண்டு வந்து சேர்த்த தயவை நினைத்து மனதார அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். கடந்த ஆண்டில் எத்தனையோ புலம்பல்கள், எத்தனையோ வேதனைகள், நொறுக்குதல்கள், கண்ணீர்கள். ஏன் இந்த புதிய ஆண்டு பிறக்கிறது? இந்த புதிய வருடத்துக்குள் இனி என்னென்ன வேதனைகள் இருக்குமோ என்று சொல்லி ஒவ்வொருவருமே நம்முடைய உள்ளத்தில் எண்ணிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. வருடங்கள் கழிந்து போகலாம், வருடங்கள் உருண்டோடி மறைந்து போகலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்றென்றும் மாறாதது. என் புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாக மாற்றி என் மகிமை அமர்ந்திராமல் அவரை கீர்த்தனம் பண்ணும்படி என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினார் என்று இந்த வேத வார்த்தை இந்த ஆண்டு நமக்காக கர்த்தர் உண்மையாகவே மெய்யாகவே இந்த வார்த்தைகளை ஜீவனோடு கூட அனுப்பி கொண்டிருக்கிறார். நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஜப்பான் தேசத்தில் அவர்கள் ஒரு வித்தியாசமான மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியத்தை செய்கிறார்கள். அநேக நாள் பயன்படுத்தின பிறகு மண்பாண்டங்கள், கற்சாடிகள் கை தவறி கீழே விழுந்த பிறகு அதை அவர்கள் அப்படியே தூக்கி எறிந்து விடாமல் மீண்டுமாக அதற்கு உயிர் கொடுக்கும்படி மரச்சாறுகள், பழச்சாறுகளை கொண்டு அந்த உடைந்த துண்டுகளை ஒட்டி பிறகு அதன் மேல் தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் போன்ற விலையேற பெற்ற உலோகப் பொருட்களினுடைய துகள்களை தூவி அழகுபடுத்தி அதனுடைய விலை மதிப்பை முன்பை விட அவர்கள் அதிகமாக்கி விடுகிறார்கள். அது அந்த ஊரில் மிகவும் பிரசித்தி பெற்றதாய் அதை வாங்குவோருடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கிறது என்று கூறப்படுகிறது. அதற்கு பெயர் அவர்கள் கின்சுகி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். தேவ ஜனமே, அந்த கலை எதற்காக அது செய்யப்படுகிறது என்று சொன்னால், அந்த பாத்திரம் வணைவதற்கும் அதை வடிவமைப்பதற்கும் ஆகும் காலம், நேரம், செலவுகளை நினைத்து பார்த்து அதை தூக்கி எறிந்து விடாதபடி மிக அழகாக திரும்பவுமாய் உயிர்ப்பிக்கிற வாபி சாபி என்கிற ஒரு கலை நுணுக்கம்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதத்தில் வேதனைகள், உடைதல்கள், நொறுக்குதல்கள் எல்லாவற்றையும் கடந்து இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை பார்க்கவே பிறருடைய பார்வையில் மிகவும் வேதனைக்குரியதாய், வேடிக்கைக்குரியதாய் இருக்கிறது என்று சொல்லி நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாயோ? கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கிதான் வருகிறது. உன் புலம்பலை இந்த ஆண்டு கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவாராம். ஒரு குயவன் தன் கையில் உருவாக்கப்பட்ட ஒரு மட்பாண்டத்திற்கே அவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருந்தான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைய பரம குயவன் நம்மையெல்லாம் வரைந்து வணைந்து உருவாக்கி அந்த பாத்திரத்தை அழகுபடுத்தி வைத்திருக்கிற நம் தேவனுடைய பார்வையில் இந்த உடைசல்கள், இந்த வேதனைகள், இந்த ஏமாற்றங்கள், இந்த ஏக்கங்கள் எம்மாத்திரம்? கர்த்தர் மீண்டுமா இந்த ஆண்டு உன்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றும்படி அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அழகுபடுத்த போகிறார். உன்னுடைய பழைய இரட்டை களைந்து போட்டு, உன்னுடைய கண்ணீர் என்ற அந்த ஆடையை களைந்து போட்டு, உன்னுடைய துக்கம் என்கிற அந்த உடையை களைந்து போட்டு, மகிழ்ச்சி என்னும் கட்டினால் உன்னை முடிசூட்டி உன்னை இடை கட்டுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அது எதற்காக? உன்னுடைய மகிமை அமைதியாயிராமல் கர்த்தரையே நோக்கி பாடி போற்றி துதித்துக் கொண்டே மீதியான காலத்தை நீ கடந்து செல்ல வேண்டும் என்றுதான் நாட்கள் துதிக்கிற ஆவியோடு கூட கர்த்தர் இந்த ஆண்டு
ஆண்டு மாற்றி உன்னை களிகூற பண்ணுவார். நிச்சயமா இது சம்பவிக்கும். இதை உணர்ந்தவர்கள், இதை அறிந்தவர்கள் பாக்கியவான்கள். இந்த வேத வார்த்தையை மட்டும் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு ஆமென் என்று சொல்லுவீர்கள். ஆனால் நிச்சயமாய் இந்த ஆண்டு எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உடைந்து நொறுங்கி காணப்பட்டதோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி அமைத்து ஆனந்த தைலத்தினால் உங்களை நிரப்பி உங்கள் புலம்பலை எல்லாம் ஆனந்த களிப்பாக மாற்றி உங்களை மற்றவர்கள் பார்க்கும்போது விலையேற பெற்ற ஒரு பாத்திரமாய், ஜொலிக்கும் ஒரு பாத்திரமாய், அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்ற முடியுமே. விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே இந்த புதிய ஆண்டில் தன்னுடைய கரத்தை உங்கள் குடும்பங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நேராக உயர்த்தி சகல பாதுகாப்பையும் நன்மைகளையும் உங்கள் மத்தியில் அவர் பெருக பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.